Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடல 1 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு 8 ல இருந்து 9 வத்தல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்தால நீங்க சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொட்டை புளி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்து நான் 2 முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தோல் மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வரது வர வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் இதுக்கு வந்து முக்கியமான பொருளாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. முருங்கைக்காய் போட்டுட்டு நம்ம வந்து மசாலாத்து கொதிக்க வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்து இனி இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த மசாலாலாம் நம்ம சேர்த்துருந்தோம்னா அந்த பச்சை வாடெல்லாம் போய் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். எனக்கு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.